என்னை நோக்கி மறுமை நாளில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. மறுமையில் வந்துட்டு என்னை பார்த்து ஆண்டவரே நீனா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். வாட் ப்ரோ? இயேசு ஸ்டேட்மெண்ட் அடுத்தது இருக்கு பாரு. அடுத்த இந்த சென்டென்ஸ், இந்த ஒரு உபதேசம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உருட்டுறீங்க. அடுத்தது சொல்கிறாங்க, மாறாக என்ன போய் ஆண்டவர் ஆண்டவர்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி அவருடைய மனசு, அவர் மனதார உங்களுக்கு எந்த கட்டளைகளை சொன்னாரோ அதன்படி செயல்படுபவரே செல்வர். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றுவர் தான் சொர்க்கம் போக முடியும். இயேசுவை பார்த்து கடவுளே கடவுளேன்னு சொல்றவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது இவங்க தமிழ் டிஃபிகல்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? இவங்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பல காலமாச்சு. இது பைபிள், இது குரானை படிக்கல. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வசனம் படித்ததும் இதுக்கும் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது, புரியுதா? அதனால தான் நான் சொன்னேன், பைபிள் நான் படிக்கும்போது எனக்கு சிலுத்துரும், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், நான் அழுவ ஆரம்பிச்சிடும் பைபிளை படிக்கும்போது. என்னடா உம்மத்து, என்னடா இப்படி இருக்காங்களே, இவ்வளோ கிளியரன்ஸ் வேணும் உங்களுக்கு. சொல்கிறாரு, அந்நாளில் என்னை நோக்கி கேட்பாங்க, என்னை நோக்கி பலர் வருவாங்க, என்னை நோக்கி வருவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே பேரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உங்கள் பேரை சொல்லி எத்தனை கூட்டங்கள் நடத்தணும்? பேரால் பேய்களை ஓட்டவில்லையா? பேய்களை ஓட்டுறாங்கள. பேரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? நொண்டியை நடக்க வச்சோம், செட்டப் பண்ணோம். அதாவது ஆர்எஸ்எஸ் தமிழ் டப் பண்ண ஒரு மூவி, ஆனால் ஒர்த்து. ஃபாத் ஃபாசில் நடித்த ஒரு படம், சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கிறிஸ்தவத்தை இது பண்ணது. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஷால்லா அது போட்டுறேன், அந்த படத்தை பாருங்கள். அதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஈசா நபி சொல்கிறார், அந்நாளில் ஆண்டவரே ஆண்டவரே பெயரால் நாங்கள் இறைவாக்கு, அதாவது உன்னுடைய வசனங்களை நாங்கள் சொன்னோன்னுமே, அதுக்காக கூட எங்களை மன்னிக்க மாட்டிங்களா? பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? பெயரால் வல்ல செயல்கள், இது வல்ல செயல், கண் தெரியாதவங்கள அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அதற்கு நான் அவர்களிடம் சொல்வேன். ஈசா நபி சொல்கிறார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோர், நெறிகேடுன்னு என்ன? நெறின்னு என்ன? நேர்வழி. நெறிகேடுன்னு என்ன? வழிகேடு. வழிகெட்டு செல்பவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். நான் குரானை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பைபிள் 7ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம் மத்தேயுவில் எடுத்து பாருங்க. இந்த டோட்டல் பயான் எடுத்து பாருங்கள், இந்த ஒரு பயான் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண் ஓப்பன் ஆகிடும். பைபிள் சகோதரர்கள் நான் வாங்கி பார்த்துருக்கேன் கிறிஸ்தவர்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசா நபி அற்புதம் செஞ்ச அந்த வசனங்களை மட்டும், சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் ரவுண்டு பண்ணி 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 படிப்பாங்க. ஈசா நபி என்ன சொன்னாங்கன்னே அவங்களுக்கு முழுசாக தெரியாது. இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது வேறு, இது ஃப்ராடு ஆலிம்கள் இருப்பாங்களா அவங்களுக்கும்பாங்க. இப்போ சுன்ன ஜமாத்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது தப்லீக் ஜமாத்தை பற்றி பேசுறதுங்கன்றோம். தப்லீக் ஜமாத்து கேட்டால் இது தௌஹீத் ஜமாத் பற்றி பேசுறதுங்கம்மா. புரியுதா? இந்த வேலை யார் செய்கிறாங்க நீங்களே பார்த்துங்க, எனக்கு தெரியாது. உங்கள் ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்விவகாரம். நான் பைபிளை தான் படிக்கிறேன். யாராவது என்னை என் மேலே மத துவேஷம் கீஸ்லாம் போட்டிங்கன்னா, நான் பைபிளை தான் படிச்சிருக்கேன். நல்லா தெரிஞ்சு, நான் கிண்டல் பண்ணல, இயேசுடைய வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்கள் இயேசுவை மதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க.